ஸோ ஸ்வாப்பிங்கில் வந்து என்னென்னா வித்தவுட் டெம்பரரி வேரியபிள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ கமாண்ட்ற ஒரு பர்டிகுலர் சிம்பிள் ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்தாலே போதும் நம்ம ஸ்வாப்பிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் போனால், ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வேரியபிள் 2 வேரியபிள் இருக்குன்னா ரெண்டுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூஸ். சரிங்களா? ஸோ கோடிங்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு நான் 5ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஒய்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போது எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு, சரிங்களா, இப்போது எக்ஸுன்றது ஒய் ரெண்டுமே இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது. கமா கொடுத்தா செப்பரேஷன்ஸாக கொடுத்துருது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வர்றது வந்து நான் ஒய் கமா எக்ஸ்ன்னு கொடுப்பேன். இன்னும் என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ வந்து ஒய்க்கு மாறும். நார்மலாக ஒய்யில் இருக்கிறது வந்து எக்ஸுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு லைன் என்ன பண்ணுறோம்னா, ஒரு தேர்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணுறோம்னா வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து நம்மளோட வியூக்காக கொடுத்துட்டு எக்ஸ்ன்ற வேரியபிளை கால் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு கமா ஒய்ன்ற வேரியபிள் கொடுத்தேன். இப்போ என்னன்னா ஒரு லைனே கமாண்ட் ஒரே ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி இல்லை ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா மாற்றிட்டேன். எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்தேன்னா 2 வேரியபிளும் அதே இருக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஒய்க்கு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்னாச்சுன்னா எக்ஸில் வந்து ஆல்ரெடி 10 இருந்தது, நமக்கு என்ன வந்துச்சுன்னா எக்ஸில் 5 இருந்தது, அதுக்கு பதிலாக ஒய்யோட வேல்யூ 10 வந்துருச்சு. இதுவே நம்ம ஒய்யில் பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக வந்து எக்ஸோட வேரியபிள் அசைன் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட்ஸில் என்னென்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் சப்போர்ட் பண்ணாது. ஸோ நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகும். நார்மலாக பார்த்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒய் ஈக்குவல் டு 10 அதில் தான் பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் நான் இந்த சிம்பிள் எடுத்துக்கிட்டேன், அதாவது நான் கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா அது டோட்டலாக இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே நான் கொடுத்த பர்டிகுலர் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன ஆகும்னா ஒய்யோட வேல்யூ அசைன் ஆகும், ஒய்க்கு பதிலாக என்ன ஆகும்னா எக்ஸ் அசைன் ஆகும். அசைன் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா வேல்யூ வந்து ஸ்வாப்பிங் ஆகிடும். ஸோ தேர்டில் நம்ம ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணாமல் நம்ம வந்து 2 வேரியபிள்குள்ளேயே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். கமாண்ட்ற பர்டிகுலர் சிம்பிள் இல்லை ஒரு ஆப்ரேட்டர் வச்சு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.